ஹாய் மகா, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு மகா? திரும்ப திரும்ப இந்த புறம்போக்க வச்சு வீடியோ போடுறேன்னு நீங்க தப்பா நினைக்காங்க. இந்த நாய் வந்து அவ்வளோ ஏமாத்திட்டு இருக்குது. நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் திரும்ப திரும்ப வீடியோ போடுறேன். இந்த பொம்பளை பொறுக்கி புறம்போக்கிலே கடந்துட்டு இந்த நாய் வந்து எப்படி உருட்டுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அம்மா ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்க, அது நான் போடல. நான் வேண்டாமா நமக்கு என்ன தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படி நல்லா தூங்கிட்டேன். பார்த்தா அம்மா ரொம்பவே ஏரியா வந்து திட்டாங்க. இந்த பொம்பளை பொறுக்கித்தனம் தெரிஞ்சனால இவன் மனைவியை இவனை அடிச்சு விரட்டிட்டான். இவனுங்க வீட்டுல இடமே கிடையாது. இவன் வந்து அங்கங்கே ஆவாரம் தூங்கிட்டு தெரியதான் இவனுங்க வேலை. கோயம்புத்தூர்ல இருந்து அந்த வண்டி ஓட்டிட்டு கிடக்கான்ல, அங்க இருந்து இங்க தீபாவளிக்கு இந்த ஆரலை மொழியில இருக்கக்கூடிய கார்த்தி அவனுங்க வீட்டுல வந்து கிடக்கான். கடந்துட்டு ஒரு 10-15 வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான் தென்காசியில இருக்கேன்னு சொல்லி தீபாவளியோட. நேத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் கன்னியாகுமரியில இருக்கேன், ஆரலை மொழியில இருக்கேன். குமாரசாமி அந்த கார்த்திக்கு போன் பண்ணி கேட்டாங்க, அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி. இல்ல அவன் தீபாவளி வந்துட்டு போயிட்டான், ஃபேமிலியோட வந்தானே. எந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போனான்னு தெரியல அவங்க வீட்டுக்கு. நீங்க எல்லாம் ஃபேமிலியா இருக்கீங்க, எப்படில இந்த மாதிரி ஒரு பொறுக்கி எல்லாம் வீட்டுல ஏத்தி இருக்கிறீங்க என்னன்னு தெரியல. இல்லை பொறுக்கி நாய அது என்ன குமாரசாமி அக்கௌண்ட பிளாக் பண்ணி வச்சிருக்க, என்ன அவ்வளவு பயம் அவரை கண்டு. நேத்து அவருக்கு அக்கௌண்ட்ல நான் இந்த மாதிரி உள்ள வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து கேட்கறேன், கன்னியாகுமரியில இருந்து வீடியோ போட்டுருக்கான் அப்படின்னு. அவர் என்ன கார்த்திக் கால் பண்ணி கேட்டாரு. அவன் வந்து இந்த மாதிரி தீபாவளிக்கு வந்துட்டு அடுத்த நாள் கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு 10-15 வீடியோல எடுத்து வச்சுட்டு அங்க கோயம்புத்தூர்ல ஒரு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்துட்டு நாய் வந்து சீன் போட்டு இருக்கு, கன்னியாகுமரிக்குள்ள இருக்கிற மாதிரி புறம்போக்கு நாய். நகை நட்டுல கொடுத்து ஏமாறாதுங்க இந்த நாய்கிட்ட. ஏமாந்த பொண்ணுங்க நம்மகிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப வீடியோ போடுறேன். இவனுங்க வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டான். இவன் சம்பாதிக்கையில கொஞ்சம் ரூபாய ஏதாவது பொண்ணுங்களுக்கு முதல்ல கொஞ்சம் அனுப்பி கொடுத்துட்டு அதுங்கள்ட்ட இருக்கக்கூடிய நகை நட்டுங்களை இவன் வந்து நான் கொஞ்சம் தேவைப்படுது அடகு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி ஏமாத்தக்கூடிய பயலாகம். அதனால நான் சொல்றேன், திரும்ப திரும்ப ஏமாந்துடாதுங்க யாரும். இவன் ஃபுல்லா இந்த மீடியாக்குள்ளதான் இவன் 1-2 பேரை சேர்த்து வச்சுட்டு உள்ள ஃபுல்லா ஏமாத்துறதுக்கண்டே உட்கார்ந்துருக்கான். பொம்பளை பொறுக்கி போட்ட அது என்ன இந்த பொண்ணுங்க தம்பல இந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு தெரியும் நகத்துல, நீ அடிச்சுட்டு தெரியுற. அது இல்லாம இந்த கன்னியாகுமரியில இந்த வண்டி குண்டி ஓட்டி திரியும் போது நைட் ஆனா அந்த நைட் இந்த மொட்டை மாடியில போய் அந்த ரூமுக்கு மேல நிலா வெளிச்சத்துல இந்த வீடியோ கால்ல இந்த வேண்டாத வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து உனக்கு கூட இருந்தவன உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கானோ, ஒரு நோய் உண்டு தீராத நோய், அந்த நோய் வந்துன்னா அந்த முத்துன்னு கூப்பிடுவானோ. இதெல்லாம் உனக்கு தேவையான பொறுக்கித்தனம்.